Hello students, I am Anthony. Number 10th Mathematics, Relations and Functions exercise 1.5 problem number 9 நம்ம பார்க்குறோம். அதுக்கு இங்கே ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபர்தராக be a linear function from z into zன்னு கொடுத்தாச்சு. Find f of x. அதாவது ஒரு நேரியச் சார்பு எனில் f of xஐ காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இங்கே லீனியர் ஃபங்க்ஷன் அதாவது நேரியச் சார்புடைய ஜென்ரல் ஃபார்மெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே f of x ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து ax ப்ளஸ் வாட் பி. ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, சரி, எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஓகே, இப்போ நம்ம ஒரு ஏரோ மார்க் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். அதாவது அம்பு குறிப்பிடம். ஓகே ஓகே, ஒன் செட்டு அண்ட் ஒன் மோர் எஸ். ஓகே, இப்போ இந்த செட்டுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? ஓகே, இசட்டு, இதுக்கும் பேர் வந்து இசட் தான், செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஓகே, ஏன்னா வந்து இசட் இன்ட்டு இசட்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால. ஓகேயா, சரி. இப்போ ஃபஸ்ட்டு செட் டொமைன் இருக்குது இல்லையா, மதிப்பகம், அதில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ். செகண்ட் வந்து கோ டொமைன், அதாவது துணை மதிப்பு இருக்குது இல்லையா, அதில் உள்ள எலமெண்ட்ஸுடைய ஃபார்மெட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இங்கே வந்து ரிலேஷன், அதாவது உறவு கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ ஆல் த ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ், அதாவது -1 0 2. எஸ், தட் இஸ் -1 0. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 2. ஆல் த செகண்ட் எலமெண்ட் வந்து எதை மீன் பண்ணுது? ஓகே, கோடமில் இருக்கிற எலமெண்ட்ஸை மீன் பண்ணுது, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ 3e -1 -9. எஸ், ஓகே, தட் இஸ் 3e -1. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு -9. ஓகேயா, இப்போ வந்து மேப்பிங் பண்ணுங்கள். -1 வந்து எதோட கனெக்ட் ஆகுது? 3யோட. 0 வந்து எதோட கனெக்ட் ஆகுது? -1ஓட. 2 வந்து எதோட கனெக்ட் ஆகுது? -9ஓட. இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஆல் த ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ், செகண்ட் எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் நம்ம ஏதாவது 2 செட் எடுத்து நம்ம பண்ணால் போதும். ஓகே, மொத்த டோட்டலாக வந்து 3 செட் இருக்குது. அந்த 3 செட் ஆஃப் பாயிண்ட்ஸில் ஏதாவது 2 செட் எடுத்து நம்ம இந்த ஏபியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஓகே என்ன எழுதுறீங்கன்னா ஓகே எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே -1 அண்டு ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட்டும் உங்களுக்கு 3. அதை ஃபஸ்ட்டு செட். ஓகே, -1, 3ன்னு சொல்லிட்டு எதில் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, 3 ஈக்குவல் டு இந்த ஏவை அப்படியே வச்சுக்கிறீங்க, எக்ஸுக்கு பதிலாக -1 போடுறீங்க ப்ளஸ் வாட் பி. ஓகே, 3 ஈக்குவல் டு a இன்ட்டு -1 மைனஸ் a ப்ளஸ் வாட் பி. ஓகே, RHS LHS LHS RHS மைனஸ் a ப்ளஸ் பி ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு 3. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஏன்னா ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இந்த செகண்ட் செட் 0, -1. அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஓகே, போட் எக்ஸ் ஈக்குவல் டு வாட் 0 அண்ட் ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு -1. தட் மீன்ஸ் 0, -1. ஓகே, இதில் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் ஓகே இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ என்னது உங்களுக்கு? -1 இல்லையா? -1 ஈக்குவல் டு ஓகே a இன்ட்டு 0 ப்ளஸ் வாட் பி. -1 அப்படியே வச்சுக்கிறீங்க, a இன்ட்டு 0 0 ப்ளஸ் வாட் பி -1. அதே 0 ப்ளஸ் பி வில் பி கெட்டிங் பி ஒன்லி. ஓகே, RHS LHS LHS RHS அப்போ b ஈக்குவல் டு -1. இந்த b ஈக்குவல் டு -1 கொண்டு போய் எங்கே போய் போட போகிறீங்க? செகண்ட் ஈக்குவேஷன். எதுக்காக? a வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, the செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் -a அப்படியே இருக்கும் ப்ளஸ் b. பிக்கு பதில் வேல்யூ உங்களுக்கு -1 இல்லையா? -1 போட்டுக்கோங்க. ஓகே, ஈக்குவல் டு வாட்டு உங்களுக்கு 3e. -a அப்படியே போட்டுட்டோம், பிக்கு பதிலாக -1 போட்டாச்சு, ஈக்குவல் டு வாட்டு 3e. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னாக்க இந்த -1 RHS கொண்டு போகிறீங்க, இந்த -e அப்படியே இருக்கும். ஓகே, 3 -1 RHS கொண்டு போனால் மைனஸ் பிகம்ஸ் வாட்டு ப்ளஸ். ஓகே, +1. தட் இஸ் -a ஈக்குவல் டு வாட்டு உங்களுக்கு 4. ஓகே, தென் மல்டிப்ளை பை வாட்டு நெகட்டிவ் சைன். எதுக்காக? இங்கே a வந்து பாசிட்டிவ் வரணும். அப்போ a வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஈக்குவல் டு 4 வந்து உங்களுக்கு மைனஸ், a ஈக்குவல் டு -4. அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? ஓகே, பியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ரெண்டுத்தையும் கொண்டு போய் எங்கே கொண்டு ரீப்ளேஸ் பண்ணணும்? ஈக்குவேஷன் நம்பர் 1ல். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் ஏவுக்கு பதிலாக -4, அந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கிறீங்க, பிக்கு பதிலாக -1. ஓகே, தட் இஸ் -1. therefore f of x equal to -4x -1. okay, which is required answer for given problem. Thank you.